ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளார் வச்சுருக்கேன். இது என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி என்ன November 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சில்ட்ரன்ஸ் டே கிராஃப்ட் கேட்டாங்க. நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. அதனால தான் இன்றைக்கி இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி செய்யுது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே மை டியர் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம இந்த க்ரீட்டிங் கார்டு தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணுறதுக்காக நமக்கு தேவை வந்து 2 கலர் A4 ஷீட். நான் ரெட்டும் எல்லோவும் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஃப்ளார் இது வந்து இந்த பேஸ் க்ரீட்டிங் கார்டு. இது வந்து அந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்காக ரெட் கலர். நீங்களும் கான்ட்ராஸ்ட் கலர் எதுனாலும் 2 எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து இந்த ஷீட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3/4 அந்தளவு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு A4 ஷீட்டில் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்குது. 12 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கோங்க நீங்களும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷேப் கொண்டு வரணும். எப்படின்னா அது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது இந்த எப்படி இருக்குது இந்த ஷேப், இந்த மாதிரி இந்த ஓவல் ஷேப் கட் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபோல்டிங் அதில் நம்ம மடிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஷேப் கொண்டு வரணும்னா ஆக்சுவலாக நான் சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற சாம்பிளுக்காக தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த வந்து அந்த பெண்ட் பண்ணுற இடம் வந்து கர்விங் இவ்வளோ இருந்தால் போதும். ஏன்னா இந்த இடம் தான் நம்ம வந்து இந்த 2 சைடுமே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம இந்த கர்வ் கட் பண்ண போகிறோம். ஸோ இதை மட்டும் இப்படி இந்த இடம் விட்டுடுங்க. இதுக்கப்புறமா இங்கே பேக் சைடில் பாருங்கள் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கும். இதை ஈக்குவலாக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ஃபோல்டிங் ப்ளஸ் இங்கே நல்லா ப்ரெஸ். எதுக்காக இங்கே ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னா இது சென்டரில் வர போர்ஷன், ஸோ அங்கே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இங்கே மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சைடில் வந்து இதை கொண்டு வாங்க. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடை வந்து நம்ம இதை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடு வச்சுட்டு இங்கே அதே மாதிரி அங்கே மொத்தம் 2மே ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடம் வந்துட்டு ஈக்குவலான இதில் இருக்கணும். ஈக்குவலாக வச்சுட்டு இந்த இடம் இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடம் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடம் ஈக்குவலாக இருக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணால் உள்ளே நம்ம மெசேஜ் எழுதுறதுக்கு இந்த இடம் வந்து நம்ம இந்த ஓவல் ஷேப் கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிச்ச மாதிரியே சின்ன ஷீட்டில் நான் உங்களுக்கு எப்படின்னு காமிச்சேன். இப்போ அதே மாதிரி நான் பெரிய ஷீட்டில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங் ஓப்பன் ஃபோல்டு இதுதான். இது மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம கர்வாக கட் பண்ண போகிறோம். நம்ம ட்ராப் பண்ணிவிட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த கர்வ், இல்லை நீங்களாவே கூட அப்படியே கட் பண்ணலாம். பட் ட்ராப் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக ஒரு ஷேப். இங்கே நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரியே வந்து 2 சைடுமே ட்ரா பண்ணிக்கோங்க கர்வ். அப்போ உங்களுக்கு கட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் இந்த கர்வ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க 2 சைடும். கட் பண்ணும்போது இப்படி ஒன்றா வச்சுட்டு கட் பண்ணிடுங்க 2மே. அப்போ நமக்கு வந்து ஈவனாக இருக்கும் 2மே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரா பண்ணோம்னா ஒரு சைடு பெருசு ஒரு சைடு சின்னது வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கட்டிங் வந்துட்டு பார்த்து அழகாக ட்ரா பண்ணிவிட்டு 2 பேப்பரையும் ஒன்றா வச்சு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இங்கே பாருங்கள் 2 சைஸ் ஒன்றாவே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போ வந்துருச்சா, இது இந்த ஓப்பன் க்ளோஸ் இதுதான். இதை நம்ம இப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃப்ளார் பண்ணலாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஒரு பிக் ஃப்ளார் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. நான் கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் ரெட். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் என்ன கலரில் செய்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஏன்னா நான் இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு இதோட 3 கிளாஸஸ் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இனிமேல் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நான் வேணும், உங்களுக்கு என்ன கிராஃப்ட் வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கிராஃப்டையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பாருங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் அந்த ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணணும் ஸ்கொயர் பீஸ்க்கு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸ் ரெடி ஆகிடும். இப்போ இது அந்த பிக் ஃப்ளார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியுதா, கேமரா தான் நான் சரியாக அடிக்கடி நகர்த்திடுறேன்னா எனக்கு இதில் பழக்கம் இல்லை. 3 வீடியோஸ் பண்ணியிருக்கேன், பட் கொஞ்சம் இருக்கும் ஃபால்ட்டெல்லாம். கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இப்போ தெரியுதா, நான் எப்படி பண்ணுறேன் என்னன்றது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணி எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த பிக் ஃப்ளார் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு ட்ரையாங்கிள், அதுக்கப்புறமா தேர்டில் ஒரு ட்ரையாங்கிள் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி இந்த கார்னர்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த கார்னர்ஸை நம்ம கையில் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி யூ மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நல்லா டீப் யூ ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ண போகிறோம். பென்சிலில் கூட ட்ரா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்காக தான் மார்க்கரில் உங்களுக்கு பிரைட்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் மார்க்கரில் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த ஃப்ளாரை வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிடணும், 2 சைடில் வைக்கணும் இல்லையா, அதுக்காக. இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணியாச்சு, 2 கட் பண்ணிட்டோம் 2. இப்போ வந்துட்டு இதில் எங்கே இதை ப்ளேஸ் பண்ணணும், எப்படி ஃபெவிகால் ஒட்டணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய கொட்டிட்டோம்னா அது வேஸ்ட் ஆகிடும், அந்த பேப்பர் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சுட்டு பேக் சைடில் பண்ணிக்கோங்க. இந்த கர்வில் மட்டும் லைட்டாக வைங்க, லைட்டாக தான் வைக்கணும், இல்லைன்னா அது முன்னாடி வந்து ஒரு மாதிரி தெரியும். ஸோ இந்த கர்வில் மட்டும் ஃபஸ்ட், இந்த கர்வில் பேக் சைடில் இதை இப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம பெட்டல்ஸை வந்து பேக் சைடில் தான் பேஸ்ட் பண்ணுறோம். அது பார்க்க இப்படி வரும், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இதை பேக் சைடில் வச்சுட்டு இந்த கர்வில் மட்டும் பண்ணுங்கள் ஃபெவிகால். ரொம்ப எல்லா பக்கமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் வேறு பேக் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக இங்கே பாருங்கள், லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹாஃப் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சென்டர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அது முக்கியம், கரெக்டாக இருக்கணும். இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இதை ஓப்பன் க்ளோஸ். இது நமக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் டேக்காக இது நீங்கள் வந்து பர்த்டே கிஃப்ட் பேப்பராக கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் டே கொடுக்கலாம், மம்மி டேடிக்கு வெட்டிங் டேனா செய்து கொடுக்கலாம். இது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே மெசேஜிங்க நீங்கள் எழுதலாம், இங்கேயும் காப்பி பண்ணலாம், ஸ்டிக்கர்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்கரேஷன் வந்து வெளியில் உங்களோட விருப்பம், அந்த அக்கேஷனுக்கு. நான் வந்து எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஃப்ளவர்ஸ், குழந்தைங்களுக்காக நான் ஃப்ளவர்ஸ், இந்த லேடி பக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து லேடி பக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட்டர்ஃப்ளை வச்சுருக்கேன். இந்த லேடி பக் உங்களுக்கு இது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்குது, அதில் குட்டியாக பண்ணியிருக்கேன் அந்த பட்டர்ஃப்ளை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடி பக் வேணும்னா எப்படி கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் இது நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இது நெக்ஸ்ட் டைம் நான் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி டெக்கரேஷன் உங்களோட விருப்பம் தான். பாருங்கள், இப்போ நிறைய கிராஃப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்னென்ன வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ண நான் எனக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.